பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தாராபுரத்தில் சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிட பணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு செய்தார். தாராபுரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தாராபுரம் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்ய நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் பொறியாளரிடம் கட்டிடம் உறுதியாகவும் கூடிய விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர், அரசு மருத்துவர் பெரியசாமி, மாவட்ட வழக்கறிஞர் அணி செல்வராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் தேர்வு தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் கும்பகோணம், தஞ்சாவூர், நாகை, சேலம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மாநில தலைவராக மணிகண்டன், பொதுச் செயலாளராக மீராமைதீன், பொருளாளராக சையத் முபாரக், செயலாளர்களாக முகமது சிராஜுதீன், தமிழ் செல்வன், திருவாரூர் மாவட்ட தலைவராக கண்ணன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கூட்டத்தில் சங்கத்தில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, தனி நல வாரியம் அமைப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இந்த சங்கம் அனைவருக்கும் பொதுவானது, ஒற்றுமையே வலிமை என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டெல்டா சமையல் சங்க துவக்க விழா மற்றும் ஆலோசனை கூட்டம், அனைத்து உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் எல்லாருடைய முன்னிலையும் சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, புதிய நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, சமையல் கலைத்துறைக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஒரு வாரியம் கண்டிப்பாக வேணும். அரசியல் முழுக்க அரசியல் சார்பற்றது, அரசியலுக்கு இதுக்கு அப்பால் பட்டது. ஆமாம், இதில் ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எங்களுடைய நோக்கம் ஒன்று, எல்லாரும் சமையல் கலைஞர்கள் தான். ஒற்றுமையே வலிமை, உழைப்பே உயர்வு தரும், ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பானிபூரி கடைகள் சாலையோரங்களில் செயல்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலும் தள்ளுவண்டிகளில் வைத்து விற்பனை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பானிபூரி கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில் தயார் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கரூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரமாக விற்கப்படும் பானிபூரி கடைகளில் இன்று திடீர் சோதனையில் இறங்கினர். கரூர் கோவை சாலையில் உள்ள வடமாநில தொழிலாளர் ஒருவர் விற்பனை செய்யும் சாலையோர பானிபூரி கடையில் மண்ணெண்ணெய் நிரப்பும் கேனில் பானிபூரிக்கு பயன்படுத்தப்படும் ரசத்தை ஊற்றி சுகாதாரமற்ற முறையில் எடுத்து வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அதை பினாயில் ஊற்றி அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியில் பிரபல இந்திரா மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடந்த ஒரு வார காலமாக ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா கல்லூரியின் டீன் இந்திரா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரும் தற்போதைய திரைப்பட ஹீரோவாக நடித்து வரும் யோகி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஸ்போர்ட்ஸ் டே அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சினிமாவில் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சி சார். என்னப்பா ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் சுந்தர் சி சார் சொன்னோன்னே நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வெல்விஷர் இருக்கணும் சினிமாவில், அதில் எனக்கு பெஸ்ட்டு சுந்தர் சி சார் தான். அவரால் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை போர் விளையாட்டு கலகலப்பு 3ல ஒரு 6 சீனை வந்தேன். இன்னைக்கு கலகலப்பு 2ல் கோபியெல்லாம் கலகலப்பு 1 இல்லைன்னா இப்போ கலகலப்பு 3ல நான் ஒரு ஹீரோவை பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் தான் நமக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு. ஒன்று மட்டும் சொல்றேன், ஜாதி மதத்தை விட்டுடுங்க, எல்லாம் அவங்க நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் தர்காவுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் தூய தமிழ் சாலித்தெல்லாம் படித்தேன்.
என்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன என்ன வேணா கூட நான் செய்வேன். நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை அருகே பழைய தர்மாக்கோல் சேகரிக்கும் இடத்தில் தீ விபத்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயை சுமார் 15 தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே பழைய தர்மாக்கோல் சேகரித்து அதை உருக்கும் இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சிறுசேரி தீயணைப்பு நிலையத்தில் இருந்து 10 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை போராடி அணைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஷோலிங்கர் செல்லும் சாலையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும். பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதை கைவிட வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் வாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட முக்கிய அம்ச கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக ஆணைகளாக வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக நாளை கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.